இன்றைக்கி ரூல் நம்பர் 6 பார்க்கும். ஒரு டிகிரியில் என்னெல்லாம் இருக்கணும்னு நேற்று 5 தானே முடிச்சிருந்தோம் இல்லையா? ஆறு கொஞ்சம் பார்த்தோம். சரி, கண்டென்ஸ் ஆஃப் டிகிரியை பார்க்கும். ஒரு டிகிரியில் என்னெல்லாம் இருக்கணும்னு, ஒரு டிகிரி ஷால் அக்ரி வித் த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் டிகிரி இருக்கணும் அப்படின்னு. அதில் என்னெல்லாம் இருக்குன்னா, நம்பர் ஆஃப் சூட்டு, நேம் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பார்ட்டிஸ், தேர் ரெஜிஸ்டர்டு அட்ரஸ்ஸு எல்லாம் இருக்கணும். அதில் காஸ்ட்டை பற்றி சொல்லணும். ஸ்டேட் த அமௌண்ட் ஆஃப் காஸ்ட் இன்கர்ட் இன் த சூட் அண்ட் பை ஹூம் அவுட் ஆஃப் வாட் ப்ராப்பர்ட்டி. அந்த பணத்தை யார் கொடுக்கணும் காஸ்ட்டு, அல்லது அவன் காஸ்ட்டு அவன் கொடுத்துக்கோன்னு சொல்லணும், இல்லை நீ கொடுத்துருன்னு சொல்லணும். செட் ஆஃப் காஸ்ட்டு இன்கர்டு, எப்படி ஒரு பார்ட்டி நடத்தினது செலவு யார் கொடுக்கணும் என்னங்கிறத அதில் சொல்லணுங்கிறத ரூல் நம்பர் 6 சொல்லுவாங்க. 6A ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிகிரி டைம் லிமிட்டு அப்படிங்கிறத பேசுகிறோம். எக்ஸ்பீடியஸ்லி ஆஸ் பாசிபிள் அப்படின்னு ஒரு கோர்ட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ கொடுங்க. இன் எனி கேஸ் வித்தின் 15 days ஃப்ரம் த டேட் ஆன் விச் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ப்ரொனவுன்ஸ். என்னவாக இருந்தாலும் 15 நாளைக்குள்ளே ஒரு டிகிரியை கொடுக்கணும். அப்பீல் மே பி ப்ரிஃபர்ட் அகேன்ஸ்ட் த டிகிரி வித்தவுட் ஃபைலிங் ஏ காப்பி ஆஃப் டிகிரி. இது காப்பி ஆஃப் டிகிரி வச்சு தான் நீங்கள் அப்பீலுக்கு போகணும்ல, உடனடியாக போகலாம். காப்பி மேட் அவைலபிள் டு த பார்ட்டி பை த கோர்ட் ஷால் பி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரூல் 1 ஆஃப் 41 கொடுக்குறதுல இது போதும் அப்படின்னு. காப்பி மேட் அவைலபிள் அப்படின்னு அது போதும், நீங்கள் டிகிரி வர வரை காத்திருக்க வேண்டாம். பட் as soon as the degree is done, the judgment shall cease to have the effect. 6B copies of judgment when to be made available. Copies of judgment shall be made available to the parties immediately after the pronouncement of the judgment. Rule number 7, date of degree. Date of degree shall be in accordance with the judgment. Judgment date என்ன இருக்கோ அந்த டேட் தான் கொடுக்கணும். The degree shall bear the day on which the judgment was pronounced. ரெஜிஸ்ட்ரேஷன் பர்பஸுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் டேட்டு தான். ஏன்னு சொன்னால் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகையில் டிகிரி வேறு ஒரு டேட்டில் கொடுத்தாலும் ஜட்ஜ்மெண்ட் டேட்டை தான் டிகிரி வச்சுருக்கோம், அந்த டேட்டில் தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. அது ஒரு கேஸு முத்தியாச்செட்டி அண்டு சுப்பன் சேர்வை அப்படிங்கிறதுல 1915 சொல்லலாம். லிமிட்டேஷன் ஆக்டுக்கு அந்த டேட் ஆஃப் டிகிரி தான் எடுக்கணும். த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த டேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வில் நெசசரிலி பி த டேட் ஆஃப் த டிகிரி. ஒரு கேஸில் என்னென்னு சொன்னால் அவன் டிகிரி லேட் ஆகுது, அதனாலையும் என்னோடய லிமிட்டேஷன் பீரியடில் சேர்த்துக்கிடணுங்காங்க. அது முடியாது. யூ கேன் நாட் டேக் தி பெனிஃபிட் ஆஃப் எனி டிலே இன் மினிஸ்ட்ரியல் ஒர்க் அப்படிங்க. இனி ரூல் நம்பர் 8, ப்ரொசீஜர் வேர் ஜட்ஜ் ஹஸ் வெக்கேட்டட் ஆஃபீஸ் பிஃபோர் சைனிங் த டிகிரி. இது நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பார்க்கும்போது அங்கேயும் பார்த்தோம். ஒரு ஜட்ஜு போயிட்டார்னா என்ன செய்ய அப்படின்னு. ஜட்ஜு வெக்கேட்டட் ஆஃபீஸ் ஆஃப்டர் ப்ரொனவுன்சிங் ஜட்ஜ்மெண்ட் பிஃபோர் த டிகிரி அப்படின்னா வித்தவுட் சைனிங் த டிகிரி போயிட்டார்னா எ டிகிரி ஷால் பி ட்ரான் அப் இன் அக்கார்டன்ஸ் வித் த ஜட்ஜ்மெண்ட் மே பி சைன்டு பை த சக்சஸர். அதில் அந்த கோர்ட்டே இல்லாமல் போச்சுன்னா பை த ஜட்ஜ் ஆஃப் எனி கோர்ட் டு விச் த சச் கோர்ட் வாஸ் சபார்டினேட். அந்த கோர்ட்டே இல்லாமல் போச்சுன்னா அதுக்கு மேலே எந்த கோர்ட் இருந்ததோ அந்த கோர்ட்டு ஜட்ஜு சைன் பண்ணணும். டிகிரி ஃபார் ரெக்கவரி ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி வேர் த சப்ஜெக்ட் மேட்டர் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி, அதில் அந்த ப்ராப்பர்ட்டியோட பவுண்ட்ரிஸு சர்வே நம்பர் எல்லாம் எழுதணும்னு சொல்லுறதுக்காக ரூல் நம்பர் 9. ரூல் நம்பர் 10, டிகிரி ஃபார் டெலிவரி ஆஃப் மூவல் ப்ராப்பர்ட்டி. மூவல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் என்ன மூவல் ப்ராப்பர்ட்டி என்னங்கிறத சொல்லணும். வேர் த சூட் இஸ் ஃபார் எ மூவல் ப்ராப்பர்ட்டி, டிகிரி ஃபார் த டெலிவரி ஆஃப் சச் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ ஸ்டேட் அமௌண்ட் ஆஃப் மணி டு பி பெய்டு as an alternative if degree cannot be had. அந்த டெலிவரி cannot be had. அதை மூவபிள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கொடுக்க முடியலைன்னா என்ன செய்யலாம்? அதுக்கு பதிலாக இந்த அமௌண்ட்டை கொடுன்னு டிகிரியில் சொல்லலாம். த டிகிரி ஷேல் ஆல்சோ ஸ்டேட், அப்போ கட்டாயம் சொல்லி தான் ஆகணும் இதுக்கு பதிலாக இது அப்படின்னு மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு. ரூல் நம்பர் 11, டிகிரி மே டைரக்ட் பேமெண்ட் பை இன்ஸ்டால்மெண்ட்ஸ். தவணையில் கொடுக்கறதுக்கு டிகிரியில் சொல்லலாம். வேர் அண்ட் இன் so far as degree is for the payment of money, court may fix any sufficient reason incorporate the degree. பேங்க்லேருந்து லோனு கேட்டிருப்பாங்க, டிகிரி பாஸ் பண்ணுவான். டிகிரி பாஸ் பண்ணும்போது அதில் என்ன ஆகுது, உனக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் டைம் கொடுக்காங்க.
இன்ஸ்டால்மெண்ட்டு கொடுக்கலாம். மே ஃபார் எனி சஃபிஷியன்ட் ரீசன் ஷால் பி பெய்டு இன் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு ஆர்டர் கொடுக்கலாம். நாட்விஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் த கான்ட்ராக்ட் அண்டர் விச் த மணி இஸ் பேபிள். அவங்க கான்ட்ராக்டில் ஒரு மொத்தமாக தான் கொடுக்கணும்னு எழுதியிருந்தால் கூட நீதிமன்றம் என்ன செய்யலாம், பேமெண்ட் ஆஃப் amount decreed shall be postponed or shall be made by installments with or without interest, notwithstanding anything contained in the contract under which money is payable. அடுத்தது ஆர்டர் ஆஃப்டர் டிகிரி ஃபார் பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஆர்டர் கொடுத்தாச்சு ஆஃப்டர் த பாசிங் ஆஃப் எனி சச் டிகிரி ஆன் த அப்ளிகேஷன் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் டெட்டர் அண்ட் வித் த கன்சென்ட் ஆஃப் த டிகிரி ஹோல்டர். பேமெண்ட் ஆஃப் அமௌண்ட் டிகிரி ஷால் பி போஸ்ட்போன்ட் ஆர் மேட் பை இன்ஸ்டால்மெண்ட்ஸ். டிகிரி கொடுத்த பிறகு கூட செய்யலாம் அப்படின்னு. இனி இந்த ப்ராஃபிட்ஸுகளுக்காக வரோம். ரூல் நம்பர் 12. நிறைய விஷயம் இதில் வர்றது இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸுக்காக, ப்ராஃபிட்டு இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கு பின்னால் வரக்கூடிய விஷயங்களுக்காக. வேர் த சூட் இஸ் ஃபார் த ரெக்கவரி ஆஃப் பொசஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் ரெண்ட் ஃபார் மீன் ப்ராஃபிட்ஸு. அந்த ப்ராஃபிட்ஸுக்காக இருக்கும்போது, அதாவது அண்ணங்கையில் சொத்தை வச்சுருக்கான், அந்த சொத்தை எனக்கு திருப்பி தரணும், அவன் இவ்வளவு நாள் அனுபவிச்சிருக்கான், அதுக்குள்ளே பணத்தை கேட்டு வாங்கி தரணும், வழக்கு நடத்தின பீரியடில் இவ்வளவு இருக்குது அதை கேட்டு வாங்கி தரணும், இது எக்ஸிக்யூஷன் முடிகிற வரைக்கும் உள்ளதை தரணும் அப்படின்னு 3 விதமான சூழ்நிலைகள் வரும். அதாவது வழக்குக்கு வரும்போதே இவ்வளவு பணம் அவன் அனுபவிச்சிருக்கான், இந்த வீடு இவ்வளவு நாள் அவங்க கையில் இருக்குது, வீட்டுக்கு வாடகை அவ்வளோ வந்திருக்கு, இந்த பணம் எனக்கு கேட்டு வாங்கித்தவங்கன்னு அட் த டைம் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சூட்டு போட்டுருந்தாங்க. அங்கே காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது, அங்கே இதுதான் அமௌண்ட்டுன்னு கிளைம் பண்ணுதாங்க, அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க கோர்ட்டு ஃபீயும் கட்டி வராங்க. ரெண்டாவது டூரிங் பெண்டன்சி ஆஃப் தி கேஸு, வழக்கு நடக்கும்போது அவர் அனுபவிச்சுட்டு இருக்கார் டில் த பொசஷன். அப்போ இந்த ஆர்டர் கொடுக்கும்போது பொசஷன் அவன்கிட்ட தான் இருக்குது, நீ இல்லைப்பா நீ பொசஷனை கொடுக்கணும்னு டிகிரி கொடுக்காங்க, அது வரைக்கும் ஒரு பீரியடு. மூணாவது எக்ஸிக்யூஷன், இது ஆர்டர் கொடுத்த பிறகு அவன்கிட்ட இருந்து பொசஷனை வாங்கி கொடுக்க வரைக்கும் இப்படி 3 விதமான சூழ்நிலைகளில் வரும். அது எப்படிங்கிறத இதில் சொல்லுவாங்க ரூலில். ரெக்கவரி ஆஃப் பொசஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் ரெண்ட்டு, பாஸ் ஏ டிகிரி ஃபார் பொசஷன். அடுத்தது for rent which have occurred during the period prior to the institution of suit, அதை கொடுக்கலாம். ரெண்டாவது டைரக்டிங் என்கொயரி as to the profits, இது இவ்வளவு நாள் எவ்வளவு இவர் வருமானம் இருக்குதுன்னு ஒரு என்கொயரி நடத்தினா தான் நமக்கு அமௌண்ட்டு தெரியும். டைரக்டிங் என்கொயரி டு த ரெண்ட் ஆர் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த சூட்டு until the delivery or relinquishment of judgment debtor, அல்லது ஒரு 3 வருஷம் இந்த பீரியடுக்குள்ளே எவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு என்கொயரி. அதாவது ப்ரிலிமினரி, அதான் நம்ம டிகிரியை பற்றி பார்க்கும்போது சொன்னேன், எ டிகிரி மே பி பார்ட்லி ஃபைனல் பார்ட்லி ப்ரிலிமினரி. அண்ணன் கையில் சொத்து இருக்கையில் தம்பி கேட்கும்போது பொசஷன் தம்பிக்கு தான் கொடுக்கணும்னு ஆர்டர் போடுறோம், இது ஃபைனல். அந்த டிகிரியில் என்னவும் சொல்லுவோம், இவ்வளவு நாள் இவன் அனுபவிச்சிருக்கான், அது எவ்வளவு வேணும்னு நான் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு என்கொயரி நடத்த போகிறேன், அதனால் அந்த என்கொயரி முடித்த பிறகு உனக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு ஆர்டர் போடுவோம். அது வரைக்கும் அது என்னது, அது ப்ரிலிமினரி டிகிரி. ஒரு சைடு ஃபார் பொசஷனை கொடுக்குறது ஃபைனல், இந்த இது வரைக்கும் இவன் அனுபவிச்சது எவ்வளோ வாடகை வாங்கியிருக்கான், எவ்வளோ லாபம் அனுபவிச்சிருக்கான்னு பார்த்துட்டு அதை வாங்கி கொடுக்கணும், அதுக்காக ஒரு என்கொயரி நடத்தணும். அந்த வகையில் அது ப்ரிலிமினரியாக இருக்கும். இப்படி கோர்ட்டு டைரக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது அதில் சப் ரூல் 2ல் சொல்லுவாங்க, ரூல் நம்பர் 12 இதை பற்றி பேசிட்டு வரையில் இப்படி 3 விதமான விஷயங்கள் அதில் வருதுங்கிறத சொல்லுவாங்க. அதை பொசஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஷூட்டு ப்ரையர் அப்படிங்கிறத கொடுத்துருதான். அடுத்தது அதுக்கு பின்னால் என்ன வருதுங்கிறத ஒரு என்கொயரி நடத்துவோம், அது அப் டு த டேட் ஆஃப் டெலிவரி அல்லது அவன் பொசிஷனை விட்டு கொடுக்க வரைக்கும், அல்லது ஒரு 3 வருஷம் அப்படிங்கிற சப் ரூல் 1ல் சொல்லிவிட்டு 2ல் என்ன வரும்,
ஃபைனல் டிகிரி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெண்ட் ஆர் மீன் ப்ராஃபிட் ஷால் பி பாஸ்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ரிசல்ட் ஆஃப் சச் என்கொயரி. அதுக்கு பின்னால் வந்த பிறகு அதில் ஒரு ஃபைனல் டிகிரி கொடுக்க போகிறோம். அப்போ 2 ஃபைனல் டிகிரி இதில் வந்துடும். ஒரு ஃபைனல் டிகிரி பார்ட்லி ஃபைனல் பார்ட்லி ப்ரிலிமினரின்னு இருந்தது. அதை ஒரு வகையில் அவனை பொசிஷன் வாங்கி கையில் கொடுத்தாச்சு. அந்த பொசிஷன் வாங்கின நாள்லேருந்து அதுக்கு முன்னால் உள்ள பீரியடுக்கு உள்ளதை ஒரு என்கொயரி நடத்தி இவ்வளோ தான் வருமானம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து ஒரு ஆர்டராக கொடுக்க போகிறோம். அது ஃபைனல் ஆர்டர். ப்ரிலிமினரி இதில் என்ன எல்லாம் விஷயம் இருக்குங்கிறத ஒரு வழக்கில் சொல்லுவாங்க. ஞானப்பிரகாச முதலியார் வெர்சஸ் ஆனந்த தாண்டவன் அப்படிங்கல. ப்ரிலிமினரி டஸ் நாட் கண்டெயின் எனி ரிலீஃப், இட் ஷுட் இன்கார்பரேட் த ஃபைனல் டிகிரியில். ப்ரிலிமினரி டிகிரியில் ஒன்றும் சொல்லலைனாலும் ஃபைனலில் சொல்லுங்கள். In the absence of any relief in the final, it is not open to the parties to claim the same. ஃபைனல் டிகிரியில் இல்லாத விஷயத்த கேட்க முடியாது அப்படின்னு. ஒன்று ஓப்பன் டு த பார்ட்டிஸ் ஆஸ் பர் என்கொயரி, இதை ஒரு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு கேட்கலாம். ஒன்ஸ் த ஃபைனல் டிகிரி இஸ் பாஸ்டு, இட் இஸ் நாட் ஓப்பன் டு தி கோர்ட் டு கிராண்ட் ரிலீஃப். ஃபைனல் டிகிரி கொடுத்த பிறகு கொடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் கோர்ட்டு cannot go beyond the டிகிரி. ஃபைனல் டிகிரி பாஸ் ஆகிட்டு அப்படின்னா அதுக்கு பின்னால் போய் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கறதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற இந்த தீர்ப்பில் சொன்னாங்க. இனி பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் ப்ராஃபிட்ஸை பற்றி ரூல் நம்பர் சொல்லுதை பற்றி வேற ஒரு வழக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, த கோர்ட் ஹாஸ் a discretion to pass a degree directing an enquiry though it is not specifically asked in the plaint. பிளைண்டில் தனிப்பட்ட முறையில் அது கேட்கல அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கலாம். அப்படிங்கிறத என்ன கேஸு, கோபாலகிருஷ்ண பிள்ளை வர்சஸ் மீனாட்சி ஐயால் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த கேஸில் சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் டு ஃபார்ம் பார்ட் ஆஃப் தி ப்ராஃபிட்டுங்கிற ஒரு கேஸில் சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிக்கானீர் வர்சஸ் பிக்கானீர் அண்ட் ஜெய்ப்பூர் அண்ட் ஐஎஸ் ரட்டா வெர்சஸ் ஐஎஸ் ரட்டாங்க கேஸில். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இட் ப்ரொசீஸ் ஆன் த தியரி தட் த பர்சன் இஸ் இன் ராங் பொசஷன் அப்ரோப்ரியேட்டிங் இன்கம் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி ஹிம்செல்ஃப் கெட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆன் சச் இன்கம். ஒருத்தர் ராங் பொசிஷனில் இருக்கவன் அவன் அந்த இன்ட்ரெஸ்ட்டை அனுபவிக்கக்கூடாதுங்கிறது தியரியில் தான் இது வருது. அதனால தான் அவன்கிட்ட இருந்து வாங்கி நம்ம ராங் பொசிஷன் கையில் இருந்தவன் அதில் அனுபவித்த லாபங்களை நீங்கள் திருப்பி கொடு அப்படின்னு கேட்டு வாங்கி கொடுக்கும் அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிக்கானீர் ஜெய்ப்பூரில் சொல்லுவாங்க. வேறு டெல்லி கோர்ட்டு நேஷ்னல் ரேடியோ அண்ட் எலக்ட்ரானிக் கம்பெனி வர்சஸ் மோஷன் பிக்சர்ஸ் அசோசியேஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இன்க்ரீஸ் இன் ட்ரெண்ட்டையும் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு. ஆரம்ப காலத்தில் 500 ரூபா ரெண்ட்டு கொடுத்துருப்பான், இன்றைக்கி என்ன ரெண்ட்டு, முன்னால் எவ்வளோ ரெண்ட்டு கொடுத்தாங்கிறத பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படிங்கிற அந்த தீர்ப்பில் சொல்லுவாங்க. இனி ரூல் நம்பர் 12A. 12Aல டிகிரி ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃபார் த சேல் ஆர் லீஸ் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி. இம்மூவல் ப்ராப்பர்ட்டியை பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யர் கான்ட்ராக்ட், அதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அவன் எனக்கு விற்க மாட்டேங்க, அதுக்காக தான் போகிறோம். ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டிக்கு ரூல் நம்பர் 12A. டிகிரி ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ கான்ட்ராக்ட் ஃபார் த சேல் ஆர் லீஸ் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி. லீஸு தரேன்னு சொன்னால் இவன் தரமாட்டேங்க அப்படின்னு இருக்க விஷயங்களில் என்ன மாதிரியான ஆர்டர் போடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரூல் நம்பர் 12A. Where a degree for specific performance of a contract for the sale or lease orders the purchase money other sum paid the purchaser, it shall specify the period within which the payment shall be made. அது எவ்வளோ நாளைக்குள்ளே அதை கொடுக்கணும் அப்படிங்கிறத அதில் ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறத 12Aல சொல்லிவிட்டு ஒரு நீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா, now it is settled law that a suit for specific performance does not come to an end on passing a degree, and the court which passed the degree retains control over the degree even after a degree has been passed, and the degree is sometimes described as a preliminary degree. The court which passes a degree for specific performance has the power to extend the time fixed for the degree for the reason the court retains control.
வேணுமானால் இந்த டயத்தை அவங்க நீட்டி கொடுக்கலாம். அதுக்காக அந்த டிகிரி பாஸ் பண்ணாலும் நீதிமன்றத்துக்கு அந்த டிகிரி மேலே அதிகாரம் இருக்குது. 3 மாதத்துக்குள்ளே பணத்தை கொடுத்துரு, 3 மாதத்துக்குள்ளே நீ எழுதி கொடுத்துருன்னு போட்டுட்டு பின்னால் வேணால் இன்னும் ஒரு 3 மாதம் கொடுக்கறதுக்கு நீதிமன்றத்துக்கு பவர் இருக்குன்னு அந்த தீர்ப்பு வழியாக வருது. இனி 13 டிகிரி ஃபார் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சூட். இன் அட்மினிஸ்ட்ரேஷன் சூட் where that suit is for an account of any property or for its due administration under the degree of the court. The court shall, before passing a final degree, pass a preliminary degree, order such accounts and enquiries be taken, made and giving such other directions. ஏதோ ஒரு நிர்வாகத்தை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு முன்னால் நீங்கள் புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்துக்கிடுங்க, ஒரு ஃபைனல் டிகிரி அதில் கொடுங்க. அப்படி அதில் எப்படி கொடுக்குறதுங்கிறது சப் ரூல் நம்பர் 2ல் வராங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி டிசீஸ்டு பர்சன் பை த கோர்ட் இஃப் த பார்ட்டி ப்ரூவ்ஸ் டு பி இன்சஃபிஷியன்ட் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் ஃபுல் ஆஃப் டெட்ஸ். சொத்தை நிர்வகிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இந்தந்த சொத்து இவங்களுக்கு அப்படின்னு சொல்லணும்னு கொடுத்துருக்காங்க. ஒரு இறந்து போனவருக்கு அவருக்கு சொத்தை விட கடன் தான் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா ரெஸ்பெக்டிவ் ரைட்ஸ் ஆஃப் செக்யூர்டு அன்செக்யூர்டு கிரெடிட்டாரை முடிவு பண்ணிவிட்டு அதை வேல்யூவேஷனை எல்லாம் கொடுத்துட்டு அந்த ஊரில் இந்த மாதிரி இன்சால்வெண்ட்டுக்கு என்ன ரூலோ அதுபடி as may be in force within local limits of in which administration suit in respect of estate of persons adjudicated as insolvent, adjudged or declared as insolvent. இப்போ நம்ம அக்கௌண்ட்டெல்லாம் எழுதும் பணம் குறையா இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே இன்சால்வெண்ட்டுக்கு என்ன ரூலோ அந்த ரூல் படி நீங்கள் அங்கே பணத்தை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத 13ல் சப் ரூல் 2ல் சொல்லுவாங்க. as persons in who all persons who in any such case would be entitled to be paid out of such property may come in under the preliminary degree. அந்த ப்ரிலிமினரி டிகிரி வாரவனுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிறது ரூல் நம்பர் 2. இனி ரூல் நம்பர் 4 ரிகார்டிங் ப்ரீஎம்ஷன். ப்ரீஎம்ஷன் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வரக்கூடியது. அதாவது ரைட் டு பர்ச்சேஸ். அவர் வேண்டான்னா தான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு விற்கணும். இவன் யாருக்கு வேணால் விற்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு முதல்ல ஒரு ரைட்டு. நான் தான் நோன்னு சொல்லணும், நான் நோ சொன்னால் நீ வேறு யாருக்காவது கொடுத்துரு. உதாரணத்துக்கு சில லொக்காலிட்டியில் அவங்க தெருவில் அவங்க ஜாதிக்காரங்க இல்லாட்ட அவங்க மதத்துக்காரங்க தான் வாங்கன்னு ரூல் இருக்கும். இது முகலாயர்கள் வழி வந்த சட்டங்கள். நிறைய இடங்களில் இப்போ எல்லாம் இல்லை. இன்னமும் சில ஏரியாவில் முஸ்லீம் ஏரியா அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது இல்லையா, முஸ்லீம் மன்னர்கள், அந்த ஏரியாவில் கொஞ்சம் இருக்குது. அதனால் ப்ரீஎம்ஷன் அப்படிங்கிற ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இருக்குது. இங்கேயும் ஒரு விஷயமாக அதை கொண்டு வரோம். அதாவது ஒருத்தர் சொத்தை விற்றாருன்னா என்கிட்ட தான் விற்கணும், அடுத்தவன்கிட்ட விற்கக்கூடாது. வேற ஒருத்தன்கிட்ட விற்றா அவன் இவனுக்கு திருப்பி கொடுத்துடணும். இந்த இதுதான் ரைட் ஆஃப் ப்ரீஎம்ஷன் அப்படின்னு வருது. இதில் டிகிரி இன் ப்ரீஎம்ஷன் சூட். டைரக்ஷன் டு டெலிவர் பொசஷன் வேர் த கோர்ட் டிகிரிஸ் எ கிளைம் டு ப்ரீஎம்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்டிகுலர் சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் பர்ச்சேஸ் மணி ஹேஸ் நாட் பீன் பெய்டு இன் டு த கோர்ட். பர்ச்சேஸ் பண்ணி அவன் கொடுக்கல, அவன் என்ன விலைக்கு விற்றுருக்கான் அதை எனக்கு தர சொல்லுங்க அப்படின்னு இவன் கேட்கணும். பர்ச்சேஸ் மணி கொடுக்கலன்னா டிகிரி ஷால் ஸ்பெசிஃபை த டேட் ஆன் விச் த பர்ச்சேஸ் மணி ஷால் பி பெய்டு. டைரக்டட் ஆன் பேமெண்ட் இன் டு த கோர்ட் டுகெதர் வித் காஸ்ட் பிஃபோர் எனி டே த டிஃபெண்டன்ட் ஷால் டெலிவர் பொசிஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. நீ இந்த தேதிக்குள்ளே பணத்தை கொடுத்தாச்சுன்னா நீ அந்த ப்ராப்பர்ட்டி அவனுக்கு கொடுத்துடணும். Plaintiff's title to the property shall be deemed to have accrued from the date of such payment. But if the purchase money is not paid, suit shall be dismissed with cost. இது ஃபஸ்ட்டு பார்ட். அதாவது அவன் பணத்தை கொடுத்தா நீ இடத்த கொடுத்துரு. ரெண்டாவது ரைவல் கிளைம்ஸ் டு ப்ரீஎம்ஷன். ஒருத்தனில் 10 பேர் கேட்காங்க அப்படின்னா என்ன? அதாவது ஒரு வீடை விற்காங்கன்னா இந்த பக்கத்து வீட்டுக்காரனு கேட்க அந்த பக்கத்து வீட்டுக்காரனு கேட்கலான்னு ஒரு உதாரணமாக வச்சுக்கலாம். Where the court has adjudicated upon rival claims to preemption, the degree shall direct equal degree இருந்தால் in so far as the equal degree that the claim of each preemptor complying with the provision shall take effect in respect of proportionate share.
including proportionate share in respect of the claim to any preemptor failed to comply. ப்ரொப்போர்ஷனேட்டாக கொடுக்கறதுக்கு டிகிரி ஆர்டர் கொடுப்பாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி 2 பேர் கேட்காங்க, சரி ஆளுக்கு பாதி வச்சுக்கோ. இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி 4 பேர் கேட்காங்கன்னா 4 பேர் வச்சுக்கோ, 4 பங்கு வச்சுக்கோ, நீ பாதி பங்கை வாங்கிக்கோன்னு சொல்லலாம். அதில் ஒருத்தர் பணம் கட்டலை, அப்போ 4 பேரில் 3 பேர் கட்டிட்டாங்க, அந்த ஒரு பங்கு கிடக்குன்னா அந்த ஒரு பங்குக்கு இந்த 3 பேரும் திரும்ப பணம் கட்டி அதை எடுத்துக்கிடணும். அதை தான் இதில் சொல்லுவாங்க. இன்க்ளூடிங் any proportionate share in respect of which claim of any preemptor failed to comply. 4 பேருக்குன்னு கொடுத்துட்டோம், 4 பேரும் பணம் கட்டி 4 பேரும் வாங்கிட்டு போயிருக்கணும். 4 பேருக்கு கட்டினாங்க, ஒரு ஆள் கட்டலை. அப்போ 1/4 வந்து வேக்கண்டாக கிடக்கு, அதுலேயும் ரைட் ஆஃப் ப்ரீஎம்ஷன் வருது. அப்போ இந்த 3 பேரும் அதில் ரைட் ஆஃப் ப்ரீஎம்ஷன் போட்டு அதில் 1/3 எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டில் சொல்லலாம். டிஃபரெண்ட் இன் டிகிரி, அவனுடைய டிகிரி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா எப்படி அப்படின்னு, அவன் உரிமை வந்து அளவு குறை. இப்போ நம்ம சக்சஷன் ஆக்டில் பார்க்கோம், இவன் ஃபஸ்ட்டு கிரேடு, இவன் செகண்ட் கிரேடுன்னு தனியாக வச்சுருக்கான். அவன் பிள்ளைகள் வருது, பிள்ளைகள்னா அவன் அண்ணன் தம்பியை வராங்க. அந்த மாதிரி டிகிரி இன் டிஃபரெண்ட் கிரேட் இருந்ததுன்னா that the claim of the inferior preemptor shall not take effect unless the superior preemptor fail to comply. சுப்பீரியர் ப்ரீஎம்ப்டர் கிளைம் வச்சுருக்கவன் பணத்தை கொடுத்துட்டான்னா அவன் சொத்தை வாங்கிட்டு போயிடுவான். இன்ஃபீரியர் ப்ரீஎம்ப்டர் சும்மா இருக்கணும், அவர் பணம் கொடுத்தாச்சு. இல்லை அவர் வாங்கலை அப்படின்னா இவருக்கு வருது அப்படின்னா. இனி 15 டிகிரி இன் சூட் ஆஃப் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்பை பங்கு வைக்கிறது எப்படி அப்படின்னு. where a suit is for dissolution of partnership or taking partnership accounts. Before passing final degree, it may make a preliminary degree declaring proportionate shares. இவன் பங்கு வளவு அப்படின்னு ஒரு ஷேரை சொல்லணும். Fix the date on which the partnership shall stand dissolved. என்னைக்கு தேதி இல்லைன்னா இப்போது. அடுத்தது டைரக்டிங் சச் அக்கௌண்ட்ஸ் டேக்கன் அண்ட் அதுக்கு பின்னால் இந்த தேதியிலிருந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் உரிமை இல்லை, நீ உங்களுடைய ஷேர் இவ்வளவு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பின்னால் அக்கௌண்ட்ஸ் எடுத்துகிட்டு டைரக்டிங் சச் அக்கௌண்ட்ஸ் டு பி டேக்கன், அந்த தேதியிலிருந்து நீங்கள் அக்கௌண்ட் எடுக்கணும். அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த தேதியை க்ளோஸ் பண்ணி இது இவனுடைய ஷேர் இது இவனுடைய ஷேர்னு பிரிக்கணும். ரூல் நம்பர் 4, டிகிரி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அக்கௌண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட். In a suit for an account of pecuniary transaction between principal and agent, where it is necessary, order ascertain the amount of money due. இவர் பொருளை கொடுக்காரு, அவங்க ஒரு இடத்துல விற்றுக்கிட்டு இருக்கான், விற்றவன் பணத்தை இவருக்கு திரும்பி தரல, இவர் கோர்ட்டில் கேஸ் போடுவார். அவன் எனக்கு இவ்வளவு கமிஷன் வர வேண்டியிருக்குமா, இவர் விற்ற பொருளுக்கு இவ்வளவு காசு தரணும்னு கேட்பார். அதுக்காக தான் வேர் இட் இஸ் நெசசரி இன் ஆர்டர் டு அசர்டைன் த அமௌண்ட் ஆஃப் மணி டியூ ஒரு அக்கௌண்ட் எழுதி எடுங்க. The court shall, before passing its final degree, pass a preliminary degree directing such account. அப்போ முதல்ல ஒரு preliminary degree கொடுத்து உனக்கு எனக்கு எவ்வளோ தர வேண்டியிருக்கு அப்படின்னு கணக்கு எழுதி முடிச்சுட்டு தான் ஒரு டிகிரி வரப்போகுது. அடுத்தது ஸ்பெஷல் டைரக்ஷன் அஸ் டு அக்கௌண்ட்ஸ். கணக்குகள் தொடர்பான புது டைரக்ஷன் என்ன? ஸ்பெஷல் டைரக்ஷன்னா இது பொதுவானது, கணக்கு எழுதி எடுக்கணும் அப்படின்னு. The court may in particular direct taking into account books of accounts. அதை எவிடன்ஸை வச்சுக்கோ, பார்ட்டிஸ் அப்ஜெக்ஷன் இருந்தால் அப்ஜெக்ஷன் எடுத்துக்கிடலாம். இதெல்லாம் பார்த்து நீங்கள் கணக்கு டிகிரி டைரக்டிங் த அக்கௌண்ட்ஸ் டு பி டேக்கன் பை சப்செக்வெண்ட் ஆர்டர் கிவ் ஸ்பெஷல் டைரக்ஷன் அஸ் டு மோட் இன் விச் த அக்கௌண்ட்ஸ் டு பி டேக்கன். எந்த மாதிரி எடுக்கணும் எல்லாம் அந்த ஆர்டரில் சொல்லலாங்கிறதுக்காக நீதிமன்றத்துக்கு அதிகாரம் 17. 18 டிகிரி இன் சூட் ஃபார் பார்ட்டிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆர் செப்பரேட் பொசஷன் தேரின். ஒரு செப்பரேட் பொசஷன் கொடுக்கணுன்னா எப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தான் செக்ஷன் 54 வருது. செக்ஷன் 54 வேர் டிகிரி இஸ் ஃபார் த பார்ட்டிஷன் ஆஃப் அன் அன்டிவைடட் எஸ்டேட் அசஸ்டு டு த பேமெண்ட் ஆஃப் ரெவன்யூ டு த கவர்மெண்ட் ஆர் ஃபார் த செப்பரேட் பொசஷன் ஆஃப் ஷேர் ஆஃப் சச் எஸ்டேட். அரசாங்கத்திற்கு வரி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் the partition of the estate or the separation of the share shall be made by the collector or any gazetted subordinate to the collector deputed by him in this behalf in accordance with the law for the time being in force
ரிலேட்டிங் டு த பார்ட்டிஷன் ஆர் த செப்பரேட் பொசஷன். அரசாங்கத்திற்கு வரி செலுத்தக்கூடிய ஒரு சொத்தாக இருந்தால் அதை கலெக்டருக்கு அனுப்பணும். கலெக்டர் தான் பார்ட்டிஷன் பண்ணுதார் அப்படிங்கிறத செக்ஷன் 54 சொல்லியிருக்காங்க. அந்த 54 சொன்னது தான் ரூல் நம்பர் 14 சொல்லுவாங்க. நம்ம முதலே பார்த்தோம், செக்ஷன் தான் பேசிக்கு, ரூல் உள்ள அதனுடைய வழி எப்படி செய்யணுங்கிற. 18 வேர் த கோர்ட் டு பாசஸ் ஏ டிகிரி ஃபார் த பார்ட்டிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆர் ஃபார் செப்பரேட் பொசஷன் ஆஃப் எ ஷேர் தேரின் if the property is assessed for payment of revenue, the court shall declare the right of the several parties interested in the property. It shall direct such a partition or separation to be made by the collector or any gazetted in accordance with the declaration. அப்போ என்ன ஷேருங்கிறத இவங்க முடிவு பண்ணிட்டு கோர்ட்டுக்கு முடிவு பண்ணுறாங்க. கோர்ட்டு அனுப்பிட்டு கலெக்டர்கிட்ட பிரித்து கொடுத்துருங்க, இந்த ஷேரை பிரித்து கொடுங்கன்னு கலெக்டரோட டியூட்டியாக அந்த செக்ஷன் 54 சொல்லுது. அதையே தான் ரூல் 18 சப்ரூல் 1 சொல்லுவாங்க. சப்ரூல் 2 டிகிரி ரிலேட்ஸ் டு எனி அதர் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. த கோர்ட் மே இஃப் த பார்ட்டிஷன் ஆர் செப்பரேஷன் cannot be conveniently made without further inquiry pass a preliminary degree declaring the rights of several persons giving such further direction as may be required. ஒரு கேஸு கந்தூரி கோட்டேஸ்வரம்மா வர்சஸ் சக்கி ஆனந்த் அப்படிங்கிறதுல ப்ரிலிமினரி டிகிரியை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இன் ஏ சூட் ஃபார் பார்ட்டிஷன் இப் சச் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் அசஸ் த பேமெண்ட்டு, அதில் நீங்கள் ஷேர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை ப்ரிலிமினரி டிகிரியில் சொல்லணும். அதுக்கு பிறகு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் டிகிரி போடணும். த கோர்ட் ஹேஸ் ஆல்வேஸ் அ பவர் டு ரிவைஸ் அ ப்ரிலிமினரி டிகிரி ஆர் பாஸ் அனதர் ப்ரிலிமினரி டிகிரி இஃப் த சிச்சுவேஷன் இஸ் சேஞ்ச்டு. ஒரு ப்ரிலிமினரி டிகிரி கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த ஒரு ப்ரிலிமினரி டிகிரி கூட கொடுக்கலாம், உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஃபைனல் டிகிரி வச்சாச்சுன்னா அதுக்கு பின்னால் மாற்றுறதுக்கு அதிகாரம் இல்லை, ப்ரிலிமினரி டிகிரியை நீங்கள் மாற்றலாம் அப்படின்னு இந்த தீர்ப்பில் சொல்லுவாங்க. த ரைட் ஆஃப் த பார்ட்டிஸ் இன் பார்ட்டிஷன் should be settled once for all in that suit alone and no other proceedings. இதில் முடிவு பண்ண பிறகு நீங்கள் வேறு ஒரு சூட்டு வேறு எங்கேயாவது போக முடியாது அப்படின்னு செக்ஷன் 97 இதெல்லாம் அந்த இதில் சொல்லுவாங்க. அந்த கேஸில் செக்ஷன் 97 என்ன சொல்லுவாங்கன்னா, பார்ட்டியை அக்ரீடு பை எ ப்ரிலிமினரி டிகிரி பாஸ்ட் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கோட் டஸ் நாட் அப்பீல் ஃப்ரம் சச் டிகிரி. He shall be precluded disputing the correctness in any appeal which he may preferred from the final degree. ஒரு ப்ரிலிமினரி டிகிரியில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டி இருக்குன்னா அதை நீங்கள் உடனடியாக அப்பீலில் சொல்லணும். இல்லாமல் இருந்தால் ஃபைனல் அப்பீலில் போகையில் இதில் சொல்லாத விஷயங்களை ப்ரிலிமினரி டிகிரியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு. where a party agreed by the preliminary degree passed after the commencement does not appeal from such degree. அதுக்கு நீங்கள் அப்பீல் கொடுக்கலன்னா இப்போ ஃபைனல் டிகிரியில் சொல்ல முடியாதுங்க. செக்ஷன் 97. It does not create any hindrance or obstruction in the power of the court to modify, amend, alter the preliminary degree or another degree. another degree மாடிஃபை பண்ணதுக்கோ நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. Final degree is always required to be in conformity with the preliminary degree, but does not mean the preliminary degree cannot be altered or modified அப்படிங்கிற 2011 சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுவாங்க. ப்ரிலிமினரி டிகிரியை எப்போ ஒன்று மாற்றிக்கிடலாம், வேணுமானா நீங்கள் அதில் அப்பீல் போகலாம். ஆனால் அப்பீல் போகாமல் இருக்கையில் ஃபைனல் டிகிரி அப்பீல் போகையில் செய்ய முடியாதுங்கிறதா இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. அந்த கேஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன். A final degree cannot amend or go behind the preliminary degree on a matter determined by the preliminary degree. preliminary டிகிரியில் இருக்கிறது தான் ஃபைனலில் வரணும் அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட்டு முத்தங்கி ஐயண்ணா வெர்சஸ் முத்தங்கி ஜக்காராவ் அப்படிங்கிற ஒரு கேஸில் சொல்லுவாங்க. அதில் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக ஃபைனல் டிகிரியில் வேணுமான ப்ரிலிமினரி டிகிரியை மாற்றிக்கிடலாம், ஆனால் அதில் இல்லாத விஷயத்தை நீங்கள் புதுசாக கொண்டு வர முடியாது அப்படின்னு. இனி ரூல் நம்பர் 19, டிகிரி வென் செட் ஆஃப் ஆர் கவுண்டர் கிளைம் இஸ் அலவுடு. செட் ஆஃபாக கவுண்டர் கிளைமும் அலோவ் ஆகிருந்ததுன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் செட் ஆஃப்னா என்ன, கவுண்டர் கிளைம்னா என்னன்னு. அவன் எனக்கு பணம் தரணும் அப்படின்னு ஒரு கேஸ் கொடுக்கையில் அவனும் தான் எனக்கு தரணும்னு எக்ஸ்ட்ராவை கொண்டு போய் அங்கே மணி சூட்டில் அது செய்தோம்.
இவர் 10,000 பணம் தரணும்னு சொன்னால் அவர் வேற ஒரு வகையில் எனக்கு 5,000 தரணும், வேணுமானு அதை கழிச்சிட்டு ஆர்டரை கொடுங்க அப்படின்னு அங்கே கேட்குது செட் ஆஃப். கவுண்டர் கிளைம்னா அவன் ஒன்று கேட்கல, இவன் வேற ஒன்று கேட்கான். அவன் எனக்கு சம்பளம் வேணும்னு கேட்கல, இவன் என்ன சொல்லுதான், அவன் வேலை பார்க்கல இத்தனை டேமேஜஸ் உண்டாக்கிட்டான், அவனால் எனக்கு இவ்வளோ நஷ்டம், அது வேணும் அப்படின்னு கேட்குது. கவுண்டர் கிளைம் அப்படின்னு இருக்குது. இது சம்மந்தமான டிகிரி என்ன இருக்கும் அப்படிங்கிறத இதில் சொல்லுவாங்க. நீ எந்த அமௌண்ட்டு பிளைண்டிஃப் எவ்வளோ கொடுக்கணும். The degree shall be recovery of any sum which appears to be from either party. அதே தான் ரெண்டு பார்ட்டியில் யார் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லணும் அப்படிங்கிற. அடுத்தது அப்பீல் ஃப்ரம் டிகிரி ரிலேட்டிங் டு செட் ஆஃப். எனி டிகிரி பாஸ்ட் இன் a suit in which set off or counter claim is delayed shall be subject to the same provision in respect of appeal as if no set off or counter claim has been claimed. கவுண்டர் கிளைமோ செட் ஆஃபோ இல்லாத மாதிரி ஒரு அப்பீலுக்கு என்ன ரூலெல்லாம் இருக்கோ அந்த ரூல் தான் பொருந்தும் அப்படின்னு இதில் சொல்லுவாங்க. அடுத்து சர்டிஃபைட் காப்பீஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டு கேட்ட உடனே கொடுத்துருங்க அப்படிங்கிறதுக்கு ரூல் நம்பர் 20. இதோட டிகிரிங்கிறத முடியுது. இனி அடுத்த பார்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு காஸ்ட்டுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். செக்ஷன் 34 இன்ட்ரெஸ்ட்டை பற்றி சொல்லுவாங்க. ஆர்டர் டு பே இன்ட்ரெஸ்ட்டு கோர்ட் மே ஆர்டர் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற. அதாவது இந்த செக்ஷனுங்கிறது பேசிக் பிரின்சிபிள். அங்கே சொல்லுவாங்க ஃப்ரம் த டேட் ஆஃப் சூட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம், ப்ரையர் டு த டேட் ஆஃப் சூட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம், ஆஃப்டர் த டிகிரி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கொடுக்காங்க. கோர்ட் மே ஆர்டர் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் மென்ஷன் பிலோ அப்படின்னு கீழே. அதாவது டேட் ஆஃப் சூட்டு, இப்போ பேங்க்கில் பணம் கொடுக்காங்க, வாடகைக்கு இது வசூலுக்கு எதுக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க, அந்த சூட்டு ஃபைல் பண்ண டேட்லேருந்து நீதிமன்றம் ஒரு கணக்கை போட்டு இதிலேருந்து கொடு அப்படின்னு. இவங்க என்ன செய்வாங்க, இன்றைக்கி வரைக்கும் நான் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கேன், இன்றைக்கி வரைக்கும் நான் இன்ட்ரெஸ்ட் போடலை, அதுக்கு முன்னால் உள்ள இன்ட்ரெஸ்ட்டு 10,000 ரூபா வாங்கியிருந்தார், இன்ட்ரெஸ்ட் இப்போ இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்ட்டை கிளைம் பண்ணுவாங்க ப்ரையர் டு தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சூட்டு. அடுத்தது ஃப்ரம் த டேட் ஆஃப் டிகிரி டில் இவர் கடைசியாக முடிச்சுட்டு ஒரு ஃபைனல் டிகிரி கொடுக்காரு, இவ்வளோ ரூபா பணம் கொடுக்கணும், ஃப்யூச்சர் இன்ட்ரெஸ்ட்டு இவ்வளோ கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ஃப்யூச்சர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு 6% மேலாமல் ஃப்யூச்சர் இன்ட்ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கமர்ஷியல் டிரான்சாக்ஷனாக இருந்தால் 6% மேலே போகலாம், கான்ட்ராக்சுவல் ரேட்டில் போகலாம். ஆனால் கான்ட்ராக்சுவல் ரேட்டு நேஷ்னல் பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூடக்கூடாது அப்படி, நேஷ்னலைஸ் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூடக்கூடாதுன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல்னால் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கனெக்டட் வித் இண்டஸ்ட்ரி ட்ரேடு பிஸ்னஸ்ஸு அப்படிங்கிற. டீம்டு டு ஹாவ் ரெஃப்யூஸ்ட் அப்படின்னு சப்செக்ஷன் 2 சொல்லியாச்சு. நீ கேட்டீங்க ஆனால் ஆர்டரில் சொல்லலைன்னா இட் சீம்ஸ் அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கிட வேண்டியதான். கோர்ட் ஷால் பி டீம்ட் டு ஹாவ் ரெஃப்யூஸ் சச் இன்ட்ரெஸ்ட் அண்ட் செப்பரேட் ஷுட் தேர்ஃபார் ஷால் நாட் லை. இவர் பேங்க்கில் போகிறாங்க, பணம் வேணும்னு கேட்காங்க, இன்ட்ரெஸ்ட்டை கேட்காங்க, டிகிரியில் ஒன்றும் சொல்லலை அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். நீ வேற ஒரு வழக்கு போட்டு பிரின்சிபலுக்கு அந்த ஆர்டரு நீங்கள் இப்போ இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேற ஒரு ஆர்டர் போட்டுத்தாங்க அப்படின்னு கேட்க முடியாது அப்படிங்கிறத 34 சப்செக்ஷன் 2 சொல்லுவோம். இனி ரிகார்டிங் காஸ்ட்டு ஆர்டர் 20A சொல்லுவாங்க. ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு செர்டைன் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் சேர்த்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 எக்ஸ்பெண்டிச்சர் ரிகார்டிங் நோட்டீஸு, சட்டத்தால் தேவைப்படும் நோட்டீஸு, சட்டத்தால் தேவைப்படாத நோட்டீஸு, டைப்பிங் சார்ஜு, இன்ஸ்பெக்ஷன் சார்ஜு, என்ன விட்னஸை கூட்டிகிட்டு வந்த சார்ஜு, காப்பீஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் எடுத்ததெல்லாம் காஸ்ட் அப்படின்னு அதை நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத ரூல் நம்பர் 2. இனி சாப்டர் 12 இல்லை ஸ்பெஷல் சூட். செக்ஷன் 79லேருந்து 82 வரைக்கும் ஆர்டர் 27 ஸ்பெஷல் சூட்டுங்க வகையில் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக உள்ள விஷயங்களை சொல்லுவாங்க. ஒரு சர்க்காருக்கு அகைன்ஸ்டாக எப்படி நீங்கள் ஒரு வழக்கு தொடரணும் அப்படிங்கிற இதில் சொல்லுவாங்க. பேசிக் பிரின்சிபிள் என்னென்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக வழக்கு தொடரணும் அல்லது ஒரு பப்ளிக் ஆஃபீஸருக்கு எதிராக வழக்கு தொடரணுமானா ஒரு நோட்டீஸ் வேணும் அப்படிங்கிறது அதை மெயினாக கொடுத்துருக்குது. அதாவது அரசாங்கம் அவன் பேரில் தொடங்குது, யார் பேரில் கொடுக்கணும் அப்படிங்கிறத அரசாங்கத்துக்கு மேலே த ஸ்டேட்டு இல்லாட்டி யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு போடுது. இதில் மேஜராக நீ பார்க்க வேண்டியது அதில் ஒரு நோட்டீஸுங்க ஒரு கான்செப்ட் வருது. 2 மாதம் நோட்டீஸ் கொடுக்கணும்.
இது எதுக்காக நோட்டீஸ்னு சொன்னால் அன்னெசரியாக அவனை அரசாங்கத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டாம். இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது, நீ இதை முடிச்சு கொடு, இல்லாட்டா நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு நோட்டீஸை கொடுக்கும். அவர் முடிச்சிட்டாருன்னா நீதிமன்றத்துக்கு வேலை இல்லை, அவனுக்கு செய்ய வேண்டியதாக தான் இருக்கும். எனக்கு சம்பளம் பாக்கி இந்த இவ்வளவு சம்பளத்தை அரசாங்கம் கொடுக்கல, நீங்கள் அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்கும். அவர் என்ன செய்யணும், பார்த்துட்டு ஒரு நோட்டீஸை பார்த்துட்டு அப்படியே சரி தான், இல்லாட்டா இவன் நான் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லுதான், இவன் மேட்ரை முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுக்கணும். அந்த ப்ரொவிஷனுக்காக தான் அங்கே ஒரு ரூல் வச்சுருக்காங்க. 80 ஒரு தீர்ப்பு 76 77 அவர் ஜஸ்டிஸ் விஆர் கிருஷ்ணய்யர் ஒரு தீர்ப்பில் ரொம்ப மோசமாக எழுதியிருப்பாங்க இதை பற்றி. நீங்கள் அது ரொம்ப ப்ரொசீஜராக எடுத்துக்கிட்டீங்க, இதனுடைய பர்பஸ் இது அப்படிங்கிற இட் ஹாஸ் பிகம் ஏ ரிச்சுவல். பிகாஸ் அவர் என்ன சொல்லுவார், பிகாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஆஃபன் அன்ரெஸ்பான்சிவ் அண்ட் ஹார்ட்லி லைவ்ஸ் அப் டு தி பார்லிமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்க. இந்த பர்பஸு தான். ஒன்று, அரசாங்கத்தை தேவையில்லாமல் ஒரு குடிமகன் நீ கோர்ட்டுக்கு எடுக்க வேண்டாம். 2 மாதம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே பாரு அதை முடித்து கொடுத்துருவோம் அப்படின்னா முடிக்கக்கூடிய அளவில் உள்ள விஷயங்களை அங்கேயே முடிச்சிருக்கணும். ஆனால் என்ன செய்வாங்க, அது செய்ய மாட்டாங்க. அதுக்காக தான் நிறைய நீதிமன்ற தீர்ப்புகள் அப்படி இருக்குது. அதுலேயும் ரொம்ப மோசமாக எழுதியிருக்குது அந்த தீர்ப்பு நான் பார்த்ததில்ல. ஆனால் என்ன, அவர் எழுதியிருக்க ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கணுன்னா நமக்கு பக்கத்தில் ஒரு டிக்ஷனரி வேணும். இப்போ டிக்ஷனரி வேண்டாம், நேராக கூகுளில் போய் சர்ச் கொடுத்து மீனிங் எடுத்தால் தான் நம்மளால் படிக்க முடியும். கொஞ்சம் கடுமையான இங்கிலீஷாக இருக்கும் ஒரு இங்கிலீஷு. அப்படி நமக்கு நோட்டீஸ் கொடுக்க முடியாத கொஞ்சம் அவசரமான தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம், அதில் கோர்ட்டில் போய் ஐயா கொஞ்சம் அவசரம், அந்த நோட்டீஸிலிருந்து நீங்கள் எனக்கு விட்டுத்தாங்க, ஒரு டெம்பரரியாக ஒரு ஆர்டர் நீங்கள் உடனடியாக அது பாஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இப்போ அரசாங்கம் ஒரு தவறாக ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கு, அந்த அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தாச்சுன்னா இவனுக்கு வேலை போயிடும், அல்லது இவன் அந்த வேலைக்கான வாய்ப்பு போயிடும். அவசரம், நாளைக்கே அவனுக்கு அப்பாயின்மெண்ட்டு ஆர்டர் கொடுக்காங்கன்னா அப்போது நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. போய் என்ன சொல்லலாம், இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நாளைக்கு இருக்குது, அதனால் டெம்பரரியாக நிறுத்தி வைங்க அப்படின்னு கேட்கலாம். அந்த 2 மாத நோட்டீஸை வேணுமானா நீதிமன்றம் பெர்மிஷனோட வெய்வ் பண்ணி வைக்கலாம். அல்ல அப்போவும் என்ன செய்யணும், அவர் அரசாங்கத்தினுடைய வக்கீலை கூப்பிட்டு இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு, நீ என்ன சொல்லுதான்னு கேட்டுட்டு முடிவு பண்ணலாம். அது அவசரம் அப்படின்னா செய்யணும், இல்லாட்டா இல்லைப்பா நீ நோட்டீஸ் கொடுத்துட்டே வா அப்படின்னு திருப்பி அனுப்பிடலாம். அது இல்லாமல் சில விஷயங்களில் அரசாங்கமே இல்லை எனக்கு நோட்டீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் மேஜராக கவர்மெண்ட்டோட கேஸ்களை நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இனி ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்து போகலாம். செக்ஷன் 79 அத்தாரிட்டி டு பி நேம்டு யாருன்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 80 மேண்டேட்ஸ் டு பி இஷ்யூடு அப்படிங்கிற யார், அதாவது நோட்டீஸ் இஷ்யூ அப்படின்னு கொடுக்கறத சொல்லுவாங்க. 81 எக்ஸப்ட்ஸ் பப்ளிக் ஆஃபீஸர் ஃப்ரம் அரெஸ்ட் அண்ட் பர்சனல் அப்பியரன்ஸு. அவனை அரெஸ்ட் பண்ண வேண்டாம், அவனை தினம் கோர்ட்டுக்கு வர சொன்னோன்னா அங்கே ஆஃபீஸ் வேலை கெட்டு போகும், அதனால் அங்கே ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்காங்க. 82 ரூல்ஸ் ரிகார்டிங் எக்ஸிக்யூஷன். ஆர்டர் 27 இதோட ப்ரொசீஜரை சொல்லுது. செக்ஷன் 80 பார்க்கலாம். 80 நோட்டீஸ் டு பி இஷ்யூடு பிஃபோர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சூட். கவர்மெண்ட்டுக்கு எதிராகவோ ஒரு பொது அதிகாரிக்கு எதிராகவோ நீங்கள் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும்னா, ஒரு வழக்கு கொடுக்கணுன்னா அந்த நோட்டீஸு கட்டாயம் கொடுத்துருக்கணும். எக்ஸப்ட் இன் கேசஸ் ப்ரொவைட் அண்டர் சப்செக்ஷன், எல்லா வகையிலையும் நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. until expiration of 2 months after notice. நோட்டீஸ் கொடுத்து 2 மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் நீங்கள் கேஸ் கொடுக்க முடியும். அந்த நோட்டீஸ் ஹாஸ் பீன் டெலிவர்ட் டு ஆர் லெஃப்ட் அட் த ஆஃபீஸ் ஆஃப் த சூட். இன் கேஸ் ஆஃப் சூட் அகேன்ஸ்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட், செக்ரட்டரி டு தட் கவர்மெண்ட், அல்ல ரயில்வேஸா ஜென்ரல் மேனேஜர், ஸ்டேட் கவர்மெண்ட்டா அந்த செக்ரட்டரி டு த கவர்மெண்ட்டு ஆர் கலெக்டர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்டு. இன் கேஸ் ஆஃப் த பப்ளிக் ஆஃபீஸர் அவங்ககிட்டே கொடுக்கலாம். கண்டென்ட்ஸ் அதில் என்ன இருக்கணும், ஸ்டேட் ஆஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷன், உங்கள் பேர், ரெசிடென்ஸு எல்லாம் எழுதியிருக்கணும். இல்லை பிளைண்ட்டில் இந்த தேதியில் நான் இங்கே ஒரு நோட்டீஸை கொடுத்துருக்கேன் அப்படின்னு எழுதணும். சப்செக்ஷன் 2 எக்ஸப்ஷனை பற்றி சொல்லுதான். எ சூட் அப்டைன் அர்ஜென்ட் ஆர் இமிடியட் ரிலீஃப்.
அப்படின்னா மே பி இன்ஸ்டிடியூட்டட் வித் த லீவ் ஆஃப் த கோர்ட் வித்தவுட் சர்விங் எனி நோட்டீஸ். அங்கேயும் த கோர்ட் ஷால் கிராண்ட் ரிலீஃப் இன் த சூட் வெதர் இன்ட்ரிம் ஆர் அதர்வைஸ் என்ன செய்யணும்? ஆஃப்டர் கிவிங் த கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் ஆஃபீஸர் ஏ ரெஸ்பான்சிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஷோயிங் காஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ரிலீஃப். இவன் ரிலீஃப் கேட்டிருக்கான் அப்படிங்கிறத அதை சொல்லணும். இல்லை இது இமிடியட் ரிலீஃபுக்குள்ள பிளைண்ட் இல்லை, வேணுமானா நான் திருப்பி கொடுத்துருது அப்படின்னு பிளைண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஆஃப்டர் கம்ப்ளைங் த ரிக்குயர்மெண்ட் நீ 2 மாதம் நோட்டீஸை கொடுத்த பிறகு நீ வா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட திருப்பி கொடுத்துடணும். சப்ரூல் நம்பர் சப்செக்ஷன் 3 80 என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது தப்பு இருந்தால் அதுக்காக முடியாதுன்னு சொல்ல முடியாது. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் no suit instituted against the government in respect of any act done by public officer shall be dismissed for the reason of any error or defect in the notice. அதில் ஒரு சின்ன தப்பு இருக்குது, அதில் காஸ் ஆஃப் ஆக்ஷன் தப்பாக எழுதியிருக்கான், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக முடியாது. நோட்டீஸ் கொடுத்துருந்தா அவன் பேர் தெளிவாக இருக்குது, அவன் வீடு தெளிவாக இருக்குது, அந்த அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி அவனை காண்டாக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது அதை அவன்கிட்ட நேராக போய் கேட்டு என்னென்னு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் அதுக்காக அந்த சூட்டை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சப்செக்ஷன் 3. இந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வர்சஸ் கீதா அயன் அண்ட் பிராஸ் ஒர்க்ஸ் லிமிடெட், இதில் தான் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் ஆஃப் த ப்ரொபோஸ்ட் ஆக்ஷன் அண்டர் செக்ஷன் 80 இஸ் இன்டென்ட் டு அலர்ட் தி ஸ்டேட் to negotiate a just settlement or at least have a courtesy to tell the potential outsider why the claim is so being resisted. இது என்ன பர்பஸ்ன்னா, ஒரு செட்டில்மெண்ட் அதுக்குள்ளே கோர்ட்டுக்கு போகாமலே ஒரு செட்டில்மெண்ட்டை முடிச்சிட, அல்லது அட்லீஸ்ட் ஹேவ் த கர்டிசி டு டெல் த பொட்டன்ஷியல் அவுட்சைடர் எதனால் நான் அதை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது உங்களால் சொல்ல முடியும். Now section 80 has become a ritual because the administration is often unresponsive and hardly lives up to the parliament's expectation. இதான் அவர் எழுதின தீர்ப்பு. இதை விட நிறைய எழுதிப்பான். The legal position regarding the issue of notice was discussed in state of AP versus Pioneer Builder. இது ஒரு கண்டிஷன் ப்ரெசிடென்ட், நீ கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு. Service of notice is imperative except where urgent and immediate relief is to be granted. இல்லாமல் இருந்தால் இது கட்டாயம் கொடுத்தா ஆகணும் அப்படின்னு. கோர்ட் cannot grant relief whether interim or otherwise except after giving government or public officer. அப்படியே அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் நோட்டீஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு வழக்கை கையில் எடுத்துக்கிட்டாலும் பப்ளிக் ஆஃபீஸரோட கேள்வி கேட்டுட்டு அவரை கேட்காம வித்தவுட் ஹியரிங் ஹிம் நீங்கள் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வேலவன் செட்டியார் வர்சஸ் ப்ராவின்ஸ் ஆஃப் மெட்ராஸ் 1947 இதை சொல்லும்போது இது மேண்டேட்ரியா கேன் பி வெய்டா அப்படின்னு கேட்காங்க. அதில் கேட்கும்போது இது யாருக்கு ஒரு உரிமை இருக்குது, எனக்கு ஒரு நோட்டீஸ் வாங்குறதுக்கு உரிமை இருக்குன்னா எனக்கு வெய் பண்ணவுக்கு உரிமை இருக்குது. இட் கேன் பி வெய்டு பை த பர்சன் ஹூ இஸ் என்டைட்டில்டு ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் நோட்டீஸ். வேணுமான அரசாங்கம் 2 மாதம் நோட்டீஸ் கொடுக்காமல் வந்திருக்கியா, பரவாயில்ல, அந்த வழக்கை நானே எதிர்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே எடுக்கலாம். இன்னொரு வழக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, பர்பெக்டிங் டு பி டன் இன் அஃபிஷியல் கெப்பாசிட்டி அப்படின்னு ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்டுனா செயல்கள் மட்டும், செய்யாமல் விட்டது இதில் வரல அப்படின்னா இந்த நீதிமன்றத்தில் ஆக்ட் எக்ஸ்டென்ஸ் டு இல்லீகல் ஒமிஷன் ஆல்சோ அப்படின்னு. இந்தியன் பீனல் கோடில் ஒரு டெஃபனிஷனே வைக்காங்க, ஆக்ட் இன்க்ளூஸ் ஒமிஷன் ஆல்சோ அப்படின்னு. இங்கே பொதுவானது இல்லையா சிவில் ப்ரொசீஜர் கோடு, இந்த சட்டத்தில் சொல்லி இருக்குது ஆக்ட் பர்ஃபெக்டிங் டு பி டன் பை அஃபிஷியல் கெப்பாசிட்டின்னு கொடுத்துருக்கு. இந்த ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வர்சஸ் ஸ்ரீ சந்திரகாந்த் அப்படிங்கிற கேஸில் என்ன சொல்லுவாங்க, செயல்கள் என்பது செய்யாத விட்டதை கூட வரும். அரசாங்கம் வேலை செய்யாமல் ஆஃபீஸர் உட்காந்துருக்கார், ஒரு உத்தரவு போடலை, அது செயல்னு சொல்லாமல் அவர் செய்யாமல் விட்டதுன்னு எடுத்துக்கிடலாம் அப்படின்னு. இனி வேற ஒரு வழக்கு பாம்பே ஹைகோர்ட்டு சந்திரகாந்த் கோவிந்த் தேஷ்முக்கில்
ஒரு வழக்கில் டு அட்ராக்ட் அ ப்ரொவிஷன் ஆஃப் எயிட்டி தேர் மஸ்ட் பி எய்தர் த கவர்மெண்ட் ஆர் அகைன்ஸ்ட் த பிரின்சிபல், அவங்களுக்கு எதிராக இருக்கணும். அண்ட் இட் இஸ் விதின் த காம்பிட்டன்ஸ் ஆஃப் த கோர்ட் ஆர் பப்ளிக் ஆஃபீஸர் டு கிராண்ட் த ரிலீஃப் கிளைம்டு. அவங்ககிட்ட இருந்து நீங்கள் ஒரு கிளைம் ரிலீஃப் வாங்குத மாதிரி இருந்தால் தான் இந்த வழக்கு வரும் அப்படின்னு. நோட்டீஸ் இன் ஆல் சூட், எல்லா சூட்லேயும் நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கணும். சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் சந்தர்காந்த் அப்படிங்கிற ஒரு கேஸில் சொல்லுவாங்க. வேறொரு வழக்கில் மஞ்சுநாத் காஷி கும்தஹர் வெர்சஸ் ஜைனபி கோம் சையட் அப்படிங்கிற வழக்கில் அது நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்லலை, தேர்ட் பார்ட்டி சொல்லுவான். அந்த தேர்ட் பார்ட்டிக்கு உனக்கு அந்த ரைட் இல்லை அப்படிங்க. உதாரணத்துக்கு ஒரு வேலை விஷயம்னு வைங்க, இவனுக்கு இல்லாமல் வேறு ஒருத்தனுக்கு வேலையை கொடுத்தாச்சுன்னா அரசாங்கத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும், அவனையும் ஒரு ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்த்துருப்பாங்க. அரசாங்கம் எனக்கு நோட்டீஸ் கொடுக்கல அதனால் கேஸ் எடுக்கலான்னு சொன்னல, அவன் கூட ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்த்துருக்கான், அவன் சொல்லுவான் இது நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னு. அங்கே தான் சொல்லுவான் இட் இஸ் வெல் செட்டில் த கவர்மெண்ட் கேன் வெய்வ் த நோட்டீஸ். The objection regarding want of notice is available only to the government or the public officer, not to a third party அப்படிங்கிறத அந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. Even if the suit is instituted with the leave of the court cannot grant ex parte interim or add relief. அவங்கள கேட்காம நீங்கள் நோட்டீஸ் நீங்கள் ரிலீஃப் கொடுக்க முடியாது. நீங்கள் நோட்டீஸ் வேண்டாம், இமிடியேட்டாக நான் ரிலீஃபு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட கவர்மெண்ட்டுடைய அதிகாரியை கேட்காம ரிலீஃபு கொடுக்க முடியாதுன்னு வேறையும் ஒரு வழக்கில் குஜராத் ஹைகோர்ட்டு யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் நட்வர்லால் அப்படிங்கிற ஒரு வயசுலையும் சொல்லுவாங்க. இன்னொரு வழக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா செகண்ட் நோட்டீஸ் தேவையில்லை அப்படின்னு. அமர்நாத் டோக்ரா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், ஒரு பிளைண்ட்டை கொடுக்கும், அது தப்பாக இருக்குது, நம்ம திரும்ப எடுத்துட்டோம், withdrawn with liberty to file a fresh suit. அப்போ ரெண்டாவது வழக்குக்கு போகிறோம், ரெண்டாவது ஒரு நோட்டீஸ் கொடுக்கணுமா? வேண்டாம். ஏற்கனவே என்ன சொல்லுவேன், ஏற்கனவே அரசாங்கத்தினுடைய கண்களுக்கு அதை கொண்டு வந்தாச்சு. பாருப்பா நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்க, நான் கோர்ட்டுக்கு போகிறான்னு. ஒரு டெக்னிக்கல் விஷயமா அதில் பிளைண்ட்டில் தப்பாக இருந்தது, நான் வித்ட்ரா பண்ணிக்கிட்டுதான், லிபர்ட்டி டு ஃபைல் ஃப்ரெஷ் சூட்டு, வேறு வழக்கு போட்டு நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம திரும்பி வாங்கிட்டு திரும்ப போவையில் இல்லை இன்னொரு நோட்டீஸ் கொடுக்கணும்னு கேட்கறது சரியில்லை. அதில் ஏற்கனவே இட் ஹாஸ் brought to your நோட்டீஸ், ஏற்கனவே இருக்க ஒரு நோட்டீஸ் இருக்குது, அந்த வழக்கு நம்ம வழக்குன்னே எடுக்கலை, இப்போ ஒரு வழக்கை கொண்டு வராங்க, அதனால் ரெண்டாவது நோட்டீஸு தேவையில்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு அமர்நாத் டோக்ரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் சொல்லுவாங்க.